இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு துரைக்கருணா, எப்படி பார்க்குறீங்க நடைபெற்று வரக்கூடிய மோதலை? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் மருத்துவர் ராமதாசனுடைய உழைப்பு, அவருடைய வியூகம், பல்வேறு போராட்டங்களை, வன்னிய சொந்தங்களை பலி கொடுத்து இந்த கட்சியை 40 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காப்பாற்றி பலி கொடுத்தா? ஆமாம்மா, பலி கொடுத்துனா வேற அர்த்தம் வராதா? எங்கள் போராட்டத்தில் இல்ல, நீங்க தமிழ் நல்லா அறிஞ்சவர் தான். உயிர் நீத்துங்கிறது வேற, பலி கொடுத்துங்கிறது வேற. சரி, ஓகே. இல்லை, அதாவது இந்த வன்னிய சமுதாயத்திற்காக தியாகம் செய்தவர்கள் ஒரு 21 உயிர்கள் தியாகம், இந்த கட்சிக்காக அவர்கள் பலியானார்கள். அந்த அர்த்தத்தில் தான் மிகப்பெரிய அளவுள்ள போராட்டங்களை நடத்தி இந்த கட்சியை கட்டமைத்து கொண்டு வருகிறார். அவருடைய கான்செப்ட் என்னன்னா, நாம வன்னிய சமுதாயமாக இருந்து வன்னியர் சங்கத்தை நடத்தி வெறும் கோரிக்கைகளை மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் கொடுத்து நம்மளால பெற முடியல. தொடக்க காலத்தில், சுதந்திரம் பெற்ற காலத்திலேயே மாணிக்கவேல் நாயக்கர், ராமசாமி படையாச்சியார்னு 20-30 எம்எல்ஏக்களை பெற்று ஒரு வலிமையான இயக்கமாக இருந்தது இந்த வன்னியர் சமுதாயம். இன்றைக்கு மிக மோசமான நிலை, ஆகப்பெரிய சமுதாய கட்டமைப்பாக வட மாவட்டங்கள்லையும் மேற்கு மண்டலங்கள்லையும் இருக்கிறோம். எனவே அரசியல் ரீதியாக போகணும் அப்படின்னு சொல்லி தான் வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சின்னு கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வந்து தொடர்ந்து தமிழக அரசியல் கள யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகள் தான் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிறது. எனவே இவர்களோடு இணைந்து பயணப்பட்டால் மட்டுமே நம்ம ஒரு 10-20 எம்எல்ஏ வாங்கலாம், ஒரு 6-7 எம்பிக்கள் வாங்கலாம், மத்திய அமைச்சரவையில் இடம்பெறலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு ஒவ்வொரு தேர்தலின் போது எது வெற்றிக்கான கட்சியாக, தலைமை கட்சியாக திமுகவோ அதிமுக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறதோ அவர்களோட தான் போய் பேசுவார் பெரிய அளவில். அதே நேரத்தில் இந்த இடங்களை அதிகப்படுத்துறது, தொகைகளை அதிகப்படுத்துவதற்காக அந்த பக்கமும் பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அது அவருடைய இயல்பான நிலை. எல்லா அரசியல் விமர்சகர்களுக்கும் ஊடகங்களுக்குமே அது தெரியும். அந்த நம்ம பல சந்தர்ப்பங்களில் அதை நம்ம பார்த்துருக்கோம், நேரடியாகவே பார்த்துருக்குறோம். எனவே அப்படி அவர் போயிட்டு இருக்கிறார். இந்த சூழலில் ஐயா சொன்னது மாதிரி அவர் தொடக்கத்தில் சொன்ன வார்த்தை, நானும் என்னுடைய குடும்பத்தினர் யாருமோ கட்சி பதவிகளில் வரமாட்டோம், நான் நிறுவன தலைவர், இந்த வன்னிய சமுதாயத்திற்காக இந்த கட்சியை நிறுவி இருக்கிறேன், தலைவர் பொறுப்பில் பேராசிரியர் தீரன் என்ற ராஜேந்திரன் அவர் தான் தலைவர், அவர் தலைமையில் தான் செயல்படுவோம். அதே மாதிரி என் குடும்பத்தினர் யாரும் நாடாளுமன்ற, என்னுடைய கால் இந்த சட்டப்பேரவை நாடாளுமன்ற வளாகத்தில் எந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகள்லையும் போகாது, என் குடும்பத்தினரும் போக மாட்டேனர். அப்போ அந்த சத்தியத்தை மீறி இன்னொரு கடுமையாக சொன்னார், அப்படி நடந்தால் நடுத்தருவில் நிறுத்தி என்னை சவுக்கால் அடிங்க. நாங்கள்லாம் ப்ரெஸ் மீட்டுக்கு போயிருந்தோம், அப்படி எல்லாமே பேசினார். ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது, எழுதி வச்சுங்க பார். ஒவ்வொரு தேர்தலின் போதும் அது சரியாக இருக்கும். ஏன்னா அந்த கட்சி எது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அந்த கட்சியோட தான் போய் இருப்பார். இவர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார், இளைஞரணி தலைவராக்கிறார், முதலமைச்சர் கேண்டிடேட்டாக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அனுமதிக்கிறார், நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சராகவும் ஆக்குறார், காலப்போக்கில் தலைவராகவும் ஆக்குறார். படிப்படியாக அவரை கட்சி அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இனி அன்புமணி கட்சி தான் என்கிற நிலையை உருவாக்கினார். இளைஞரணி பொறுப்பு கொடுத்த உடனே ஒரு 50-60% பேர் இளைஞர்கள் அன்புமணி பின்னாடி அணிமுகத்துட்டாங்க. அவர் மத்திய அமைச்சராகவும் மாநில தலைவராகவும் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு 70-80% பேர் நிர்வாகிகள், நான் சொல்றது நிர்வாகிகள், மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அவர்கிட்ட அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கே இவர்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ அணியில் போகணும்னு சொல்லி திரு அன்புமணி அவர்களுக்கு ஒரு தேசிய பார்வை, நான் கடந்த பதிவிலே சொன்னேன். மத்திய அமைச்சராக இருந்த அந்த சுகபோகம், அங்கே இருக்கிற அந்த ஜபர்தஸ்துக்கள் பந்தாக்கள் இருக்குல்ல, அதில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறத விடவும் நாம் அப்படி போயிடுவோம், ஒரு மக்களவையில் ஒரு மாநிலங்களவையோ கிடைச்சதுன்னா நாமளோ நம்முடைய துணைவியாரோ மற்றவர்களையும் அமைச்சர்களாக்கி அப்படி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்தது. அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் என்டிஏல பேசி அந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டார். மருத்துவர் ராமதாஸை பொறுத்தளவில் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அதிமுக அல்லது திமுக, இந்த 2 கட்சிகளோடு போனால் தேவையான தொகுதிகளை கேட்டு பெறலாம், தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான தொகைகளை கேட்டு பெறலாம். ஸோ அது இங்கே சாத்தியம் அப்படிங்கிறது தான்.
ஸோ இந்த பார்வை மருத்துவர் ராமதாஸுக்கு இருந்தது. இங்கே தான் அங்கே உடைப்பு ஏற்பட்டுருச்சு, ஒரு பனிப்போர் நடக்குது. இதை தாண்டி உள்ள குடும்ப தகராறு உருவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வலைத்தளங்கள் அதில் வேற வேற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஆனால் அந்த அதிகார போட்டி என்பது வந்துருச்சுங்கிறத அன்பு மரியாதைக்குரிய ராமதாஸே வெளிப்படையாக தன்னுடைய மகள் வயிற்று பேரன் முகுந்தனை கொண்டு வர்ற போதே இவருக்கான ஒரு தடையை உருவாக்கிட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சூழல் என்பது நாளுக்கு நாள் பெருகி இன்றைக்கு அவர் கொட்டி தீர்த்துட்டார். ஏன் அது டிரா அப்படிங்கிறாரு, பேச்சுவார்த்தை தோல்வினே எடுத்துக்கலாங்கிறாரு. குருமூர்த்தியோ சைதை துரைசாமி இங்கே வந்து பார்த்து, சென்னையிலையும் வந்து பார்த்து எவ்வளவோ சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்தும் அந்த இடத்துல நிற்கிறாருன்னா அந்த பேச்சுவார்த்தை ஏன் பலன் அளிக்கலை? என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஒரு வார காலமாக அவர் சென்னையில் பத்திரிகையாளர்களை கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தது சரி, அங்கே தைலாபுரம் தோட்டத்தில் பேசுனது, இன்றைக்கு பேசுனதில் பல்வேறு முரண்கள் இருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனை என்று உருவாகிவிட்டால் அதற்கு தீர்வு இல்லாமல் போய்விடுமா, விரைவில் தீர்வு வருங்கிறார். கூட்டணி தொடர்பாக இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது, அது அமைகிற போது அமையட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஓகே, பேச்சுவார்த்தைகள் என்பது இவர் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். நிறுவன தலைவரான நான் கட்சியின் தலைமை பொறுப்பையும் ஏற்றுவிட்டேன், செயல் தலைவராக அவர் தொடரட்டும், நான் காட்டுகிற வழியில் என்னுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படட்டால் செயல்படட்டும், இல்லாட்டி போகட்டுங்கிறார். இப்போ இதை வந்து திரு அன்புமணி அவர்கிட்ட சொல்கிற போது அன்புமணி என்னை நம்பி கட்சியை கொடுத்துட்டார், நான் பொதுக்குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன், எனவே நான் கட்சியை வழிநடத்துவதுதான் சரியாக இருக்கும், ஐயாவுடைய ஆலோசனையை கேட்டு அவர் தான் எங்களுக்கு தெய்வம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் திரு அன்புமணி அவர்கள் போகிறாங்க. இப்போ இது குடும்ப பஞ்சாயத்து, அவரே சொன்னார்ல 14 பஞ்சாயத்துகள் வந்ததுக்கும் 14 பஞ்சாயத்துக்கும் அன்புமணி ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு. இந்த ஒரே தீர்வு தான் இவருக்கு. இந்த 2026 தேர்தல், இந்த 26 தேர்தலில் வியூகம் வகுப்பது, யாரோடு அணி சேர்வது, யாரோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இடப்பங்கீடு தொகை பங்கீடுகளை பேசுவது என்பதையெல்லாம் நான் மட்டுமே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் உறுதியாக இருக்கிறார். நான் மட்டுமே செய்வேன்னா என்ன ஆப்ஷன் இருக்கு செய்யறதுக்கு அவருக்கு? திமுகவா நிறுவன தலைவர். சரி, இப்போ அங்கேயே கூட என்டிஏ அண்ணா திமுக கூட்டணினா என்டிஏ விட்டுட்டு அண்ணா திமுகல நம்ம போய் இடப்பங்கீடு எல்லாம் வாங்கிக்குவோம். இப்பதான் கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனாலதான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்டேன். 24லயாவது அதிமுக தனியா நின்னுது, பிஜேபி என்டிஏ தனியா நின்னாங்க, அப்ப நடைபெற்ற விவகாரங்கள்ல இவர் இந்த பக்கம் வரணும்னு சொல்லி அமைச்சிட்டாரு. இப்ப 2 பேரும் ஒன்னா தானே இருக்கிறாங்க. இப்ப எந்த கூட்டணிக்கான வாய்ப்பை இல்ல அந்த கூட்டணிக்கான முடிவை நான் எடுக்கணும்னு ராமதாஸ் வேகம் காட்டுறாரு. என்ன 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 பின்னாடி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறது திரு எடப்பாடியும் மற்றவர்களும் உறுதிப்படுத்திட்டாங்க. சரி, என்டிஏ அணியில் இருக்கிற கட்சிகளுக்கு அதிமுக சீட்டை ஒதுக்கும் மொத்தமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை திரு ராமதாஸ் விரும்பலை. அதிமுக எங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும், நாங்கள் என்டிஏவில் போய் வாங்க விரும்பலை. சரி, நான் சொன்ன அந்த காரணங்கள் தான். அதிக இடங்களை பெற முடியும், செலவு தொகைகளை பெற முடியும் அப்படிங்கிறதுனால அதிமுகவுடைய இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்குது. திரு அன்புமணிக்கு வந்து நாம் என்டிஏவில் ஏற்கனவே 2024 இருந்துட்டோம், அதே அணியில் நம்ம தொடருவோம், அவங்க கொடுக்குற இடங்களையே பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது. அதாவது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையுடைய நீட்சியாக பொது வெளிக்கு வந்துருச்சு. அரசியல் ரீதியாக 2 பேருமே அப்பாவும் மகனும் ஒரு பெரிய யுத்தத்தை தொடங்கிட்டாங்க. இந்த யுத்தத்தில் பொது வெளிகளில் இப்போ பாதிக்கப்பட்டது யாருன்னா திரு இந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள். ஐயா வந்து நமக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துட்டாரு, ஒரு பெரிய அளவில் நம்ம தமிழ்நாடு அரசியலில் நாம் வந்துட்டோம். அன்றைக்கு எதுவுமே இல்லாமல் ஏழ்மை நிலையில் வறுமை நிலையில் இருந்தவன் இன்றைக்கி நம்ம மஞ்சள் துண்டை போட்டுட்டு அந்த கொடியும் அந்த அடையாளத்தோடு நம்ம பயணிக்க ஐயா தான் நமக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதில் ராமதாஸ் ஐயா என்ன ஏமாந்துட்டார்னா, பேராசிரியர் தீரன் போன்று நம்ம ஜிகே மணி போல நாம் கிழிச்ச கோட்டை அன்புமணி தாண்ட மாட்டார், அதே மாதிரி செயல்படுவார், நம்முடைய வியூகங்களுக்கு நம்முடைய ஆலோசனைக்கு நம்ம மகன் கட்டுப்பட்டு போவார் நம்பினார். அந்த நம்பிக்கை மோசத்தை அன்புமணி செய்ததால் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். என்ன ஆக போகுது? ராமதாஸ் பாமக அன்புமணி பாமகன்னு போகுமா, இல்லை இன்னும் ஒரு 15 பஞ்சாயத்தை பண்ணி ஒன்று சேர்ப்பார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். துரைக்கருணா, நிறைவான கருத்து என்னன்னா, இந்த முறை 2026 தேர்தலில் ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கு பாஜகவுக்கு ஏற்பட்டது.
மற்ற எல்லா மாநிலங்களை விடவும் மிக அதிக அளவில் மத்திய பாஜக அரசையும் பாஜக அந்த சங் பரிவார் RSSன்னு அவங்க மீதான மிக கடுமையான விமர்சனத்தை திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சியினர் தான் பேசி வருகிறார்கள். எனவே இவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை இலக்கோடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ பிரதான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே தான் அது சாத்தியம். அப்படி வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது. மரியாதைக்குரிய OPS திருமதி சசிகலா அவர்கள் வெளியில் இருக்கிறதுனால ஒன்றுபட்ட அதிமுக, வலிமை மிக்க அதிமுக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு சக்தி மிக்கதாக இருக்கும். திமுகவும் அதிமுகவும் ஆட்சி மாற்றத்திற்கான அந்த இடைவெளி வாக்கு சதவீதம் எவ்வளவு? அதிகபட்சமாக 3% தான். அப்போ இந்த 3-4% ஏற்கனவே டிடிவி தினகரனால் பிரிக்கப்பட்டதுங்கிறது கடந்த முறை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த தேர்தலையும் 2024 மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை OPS சசிகலா அணியினர் ஏற்படுத்தியிருக்காருங்கிறதே நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவு நிச்சயமாக தேவை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வட மாவட்டங்களில் மேற்கு மண்டலங்களில் ஏறத்தாழ ஒரு 60 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வலிமை மிக்க சக்தியாக பாமக வாக்கு வங்கிகள் இருக்கிறது. அப்போ இவர்களையும் ஒன்றுபடுத்தி ஒரு ஒன்றுபட்ட அதிமுக, ஒன்றுபட்ட பாமக இதுதான் தேவை அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் குருமூர்த்தி, திரு செய்தி துரைசாமி போன்றவர்கள்லாம் அனுப்பி வச்சு இதை எப்படியாவது முடிவுக்கு சமரச தீர்வுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்கு. இதில் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் அவங்களுக்கும் ஒரே தீர்வு இந்த அணியில் போகிறது தான். அதிமுக NDA அணியில் போகிறது தான் ஒரே தீர்வாக இருக்கு. தனி அணியை கட்டமைக்கும் ஏதாவது ஒரு முயற்சிகள், வாய்ப்புகள் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தனி அணியை கட்டமைத்து 3வது அணி என்று போனால் நம்ம 2016 பார்த்தோம்ல மாற்ற முன்னேற்றம், மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் ஒரு 6 2016 தான். ஆமாம், அப்படிப்பட்ட அந்த நிலை தான் தமிழகத்தை பொறுத்தளவில். இந்த 3வது அணி எடுபடாது. கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கான்செப்டுமே உடைஞ்சு போயிடும். 1980 கலைஞர் கருணாநிதி ஒரு முடிவு எடுத்தார். காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் 50-50 சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் MGR அவர்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய சரிவு, தோல்வி, 5 மாதத்தில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டார். இப்போ திமுகவுடைய இலக்கு என்னன்னா, திரு MGR அவர்கள் 77, 80, 84 ஒரு ஆர்டிக் வெற்றியை பெற்றார். மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா 2011 தொடர் வெற்றியாக 2016 6 முறை ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர் வெற்றி சாத்தியம் இல்லை. இந்த முறை நிச்சயமா வெற்றி பெறணும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் களப்பணியில் இறங்கிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. இங்க பிரச்சனைகள் இருக்கு. பாமக பிரச்சனை, அதிமுக பிரச்சனை. இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சி எடுத்து தீவிரமாக களமிறங்கி அப்பா பையனை சமரச தீர்வுக்கு கொண்டு வருவார்களா, பிரிந்து கிடக்கிற அதிமுகவை ஒன்று இணைப்பார்களா, திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமையுமா? காலம்தான் பதில் சொல்லணும்.